So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம தங்கமணியை பார்க்க போறோம். அந்த மண்டை வீங்கி guys லாஸ்ட் வீடியோல oh my gosh எவ்வளவு பேரு பாத்தீங்களா கமெண்ட் செக்ஷனே தீ பிடிச்சி எரியுது. எல்லாருமே என்னது மண்டை வீங்கி வாங்குங்க ப்ரோ. அதாவது அந்த ஃப்ளவர் லாஸ்ட் வீடியோல பாத்திருப்பீங்கல்ல, கையை விட்டதும். நீங்க இன்னும் அந்த ஃப்ளவர் பார்க்கல, எப்படி இருக்கும் தெரியுமா? ஜம்பனி கடிச்சு வீடியோல தான் பார்த்தேன். சாதாரணமா நீங்க கையை கொண்டு கொடுத்து தான் கடிவாங்க, இது அப்படி இல்லை. கையை மேல வச்சாலே யாரில் வந்து கடிக்குது. அதனால இன்னைக்கு அந்த யாரில் கடிக்கிற மண்டுவீங்க நம்ம வாங்கலான்னு டிசைட் பண்ணிட்டோம் கைஸ். இன்னைக்கு அவனை வாங்க போறோம். அப்புறமா நம்ம தங்கமணி டேங்க்கு அத்தனை பேருமே எப்பண்டா ஃபில்டர் செட் பண்ணுவோம், இவ்வளவு காஸ்ட்லியான மீன் வளர்த்துட்டு இருக்க, ஒரு ஃபில்டர் கூட செட் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. ரட்ட எப்படி மாசா இருக்கா கைஸ்? மான்ஸ்டர் ஃபில்டர். ஆமா கைஸ், இதுதான் மான்ஸ்டர் ஃபில்டர். சரியா, இந்த ஃபில்டர் நம்ம இன்னைக்கு செட் பண்ண போறோம். செட் பண்ண நம்ம சிஆர் கோரியம் ப்ரோ வர சொல்லியிருக்கேன் கைஸ். அவர் வந்துட்டு இருக்காரு. சரியா, அவர் வந்ததும் இதை செட் பண்ணதை பார்ப்பீங்க. ஆந்திரா முறுக்கு, அப்புறமா இது திருப்பதி முறுக்கு. ஆந்திரா முறுக்குல இது ரெட்டு, இது ஒயிட்டு. அப்படியே இது வந்து ஸ்க்ரப்பர். இது கிரீன் ஃபாரஸ்ட் கேக்கு. அப்படியே இது ஸ்பாஞ்சு. இது வெண்ணிலா கேக்கு. கைஸ் இது எல்லாமே ஃபில்டரிங் மெட்டீரியல் எல்லாம் வச்சு தான் நம்ம செட் பண்ண போறோம். எல்லாத்தையும் வச்சு செட் பண்ண போறோம். ஆனா எல்லாமே இது இம்போர்ட்டட். அப்படிதானே இந்தியா லாங்குவேஜே காணுமே. சைனீஸ், ஜப்பானீஸ் எல்லாம் எழுதிருக்கு. தங்கமணி டேங்கை பார்த்து 1 மாசம் ஆயிருக்கும். 1 மாசத்துல அவன் இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தா சத்தியமா நீங்க ஷாக்காவீங்க. ஏன்னா டெய்லி நான் தங்கமணி பாக்குறதுனால அது எந்த அளவு வளர்ந்துருக்கு எனக்கு தெரியாது. நீங்க 1 மாசம் கழிச்சு இப்ப பாக்குறதுனால கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஓப்பன் த டோர் கைஸ். நீங்க வாங்க. என்ன நிறைய குட்டி போட்டுருக்கு. ஆமா, அது அரப்பைமா குட்டியா கைஸ். அரப்பைமாவையும் நம்ம தங்கமணியும் சேர்த்து விடும்போது அடி போட்டு செத்துரும். கண்டிப்பா தங்கமணி வந்து நம்ம டிராகனை முழுங்கிரும் சொன்னாங்க. ஆனா ஒரு சம்பவம் நடந்து போச்சு கைஸ். பாரு கைஸ், இரு உயிரென்று சேர்ந்து இங்கே பாருங்க எப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரே சைஸ்ல வளர்ந்துட்டானுங்க கைஸ். அதுவும் நம்ம டிராகன் வளர்ச்சியை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிருவீங்க. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்காங்க கைஸ். இந்த சைஸ் இருக்கு. உடம்பு என்ன சைஸ் இருந்து பாட் இது ஒரு எல்லாரும் பார்த்து 1 அடி இருந்து கைஸ். இப்போ 1.5 அடி இருக்கு பாருங்க. அதே மாதிரி நான் தங்கமணி ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்கேன். இங்க பாருங்க, நாய்க்குட்டி ப்ரோ. அது இங்க பாருங்க, தங்கமணின்னு பேர் வச்ச மாதிரி அவன் அப்படி கூப்பிட்டா வரும். இங்க பாருங்க கைஸ், இப்படி வர பாருங்க, தெரியுதா? இதெல்லாம் என் ட்ரைனிங். மேல வரட்டு டிராகனை பாருங்க கைஸ். டிராகனுங்க வால்ல பேட்டர்ன் பாத்தீங்களா? இந்த மாதிரி யூனிக்கான பேட்டர்ன் உலகத்துல நான் எந்த அரப்பாய்மக வால்லையும் பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் வாட்டி அதுவும் நம்ம டிராகனுக்கு தான் இந்த மாதிரி வால் இருக்கு. நீங்க பாத்துருக்கீங்களா ப்ரோ? கலர் மார்க் தான் பாத்துருக்கேன். ஆனா ஒயிட் மார்க் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். வால்ல அந்த ஒயிட் மார்க் தெரியுதா உங்களுக்கு? வால்ல ஒயிட் கலர் பேட்டர்ன் டிசைனா இருக்கு. அப்புறமா வழக்கம் போல பொந்துக்குள்ள ஒருத்தர் ஒளிச்சிட்டு இருக்காரு. அவர் ஆமா 2 மீசை மட்டும் தெரிஞ்சிட்டு இருக்கு. அவனையும் வெளியில எடுப்போம். வெளியே எடுங்க. பையன் உறங்கிட்டு இருக்கான், அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. சரி, இவனா வராங்க. அடா வெளியே அப்படி தூக்கி வெளியே எடுத்தா என்ன ஆகும்? அவனே வெளியே. ஏய் என்ன இது இப்படி இருக்கான்? தெரியுதா? வளர்ந்துட்டானா? உருண்டு இருக்கான். எவ்வளவு பெருசா வளர்ந்துட்டான் பாத்தீங்களா? ராக்கி, தங்கமணி, WWE சாம்பியன். அப்புறமா நம்ம டிராகன் ரொம்ப பெருசாயிட்டான் பாத்தீங்களா? வித்தியாசம் தெரியுதா கைஸ்? ஈக்குவலா இருக்கு. அதான் கைஸ், குறை சொல்ல முடியாது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் உருவாக்கணும்னா நீங்க எல்லாமே ஒரே சைஸ்ல வாங்கி விடணும். ஆனா மான்ஸ்டர் பீஸ் தயவு செஞ்சு யாரும் பார்க்க அழகா இருக்குன்னு வாங்கி விடாதீங்க கைஸ். வாங்கிட்டு நிறைய பேர் வளர்க்க முடியல ப்ரோ. பேச பத்தல, வீட்டுல இடம் இல்ல, அது மாதிரி ஃபீட் பண்ண முடியல கைஸ். இந்த தங்கமணி அப்புறமா சுப்பிரமணி இந்த மாதிரிப்பட்ட மான்ஸ்டர் பீஸ் எல்லாம் வளர்க்குறது ரொம்பவே ரிஸ்க். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இப்போ நான் இவ்வளவு பெரிய டேங்க் என்னால செட் பண்ண முடியுது, வீட்டுல ஸ்பேஸ் இருக்கு. ஆனா நிறைய பேர் வீட்டுல இருக்காது. நீங்க எல்லாம் குட்டியா இருக்கேன்னு நினைச்சிட்டு வாங்கிடாதீங்க தயவு செஞ்சு. அது பாட்டுக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்மளோட பெருசா வளரும். மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் வளர்க்காம இருக்க நல்லது. ஏன்னா அதோட லைஃபும் அதிகம். 50 வருஷத்துல இருந்து 60 வருஷம் வரைக்கும் அது உயிர் வாழும். அப்படியா? 50 வருஷம் உயிர் வாழும். நான் கூகுள்ல தான் பார்த்தேன். ஆனா இந்த ஆப்ரின் கேட்ஃபிஷ் எல்லாம் நீளமா வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனா இந்த கூப்பிட்டோன்னு வர பாருங்க. கூப்பிட்டோன்னு வரல, பசியில இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் என்ன பசியில இருக்கான்? பாஞ்சி வரான். பத்தில இப்ப தானே சொன்னேன், பசிக்கு நீங்க சாப்பாடு போட்டா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது. நேத்தே தான் நான் 1/2 கிலோ சிக்கன் கொடுத்தேன். இப்ப திரும்பவும் பாருங்க, திரும்பவும் ஆயிரம் பசி. சுப்பிரமணி வா, தங்கமணி வா. அப்படி இல்ல நான் ப்ரோ, இப்படி வைக்கணும். இங்க பாருங்க, இதான் சிக்னல். ஒரு விரல் புரட்சியா? வா 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 வாங்க வாங்க வாங்க. மாமா கூப்பிடுறாரு, வாங்க. நான் வச்சிருக்கேன். அவ்வளவு பெரிய ஆளு ஒரு வேணங்க வாலே. எனக்கு இப்ப இதை பார்த்து பயமே கிடையாது தெரியுமா? தங்கமணி அதுக்கு வாயில கூட கை விடுவேணும். அப்படியா? இங்க பாரு, கை வை கடிதம். சத்தியமா கடிக்க. சரி வை. நம்பலையா? நம்பல. எல்லாருக்கும் முன்னாடி ப்ரூவ் பண்றேன். இங்க பாருங்க கைஸ், தெரியுதா? இது இப்படி தடவதா? இந்த வாய்க்கிட்டே வைக்க. எப்படி? நீ கையை வை, அது வரட்டு. இப்ப கை வை. யாருக்குமே நம்பிக்கை இல்ல. வை, கையை வை. இவங்க வா. அப்படியே வை. எடுக்காத வை. வைப்பா. வைக்க. எங்க வைக்க? எதுக்கு எடுக்க? அது நானும் பண்ணலாம. எப்படி? வா வா வா. அப்படி இல்ல, நான் வச்சு காட்ட. வாய்க்கிட்ட வச்சு தூக்குது இல்ல. வா 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 வா. நான் வைக்க வாய். அங்க தடவுது இல்ல. கை அப்படியே வை. நீ வாயில வைப்பேன்னா வாயில வச்சிட்டு தடவாட்டா கையை வை. இது மாதிரி ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி மான்ஸ்டர் ஃபிஷ் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சேரை போட்டு உட்காந்து உங்களுக்கு இருந்தா டைம் போறதே தெரியும். மான்ஸ்டர் ஃபிஷ் போடாதீங்க, கோய் ஃபிஷ் போடுங்க. கோய் ஃபிஷ் மசாஜ் பண்ணலாம்ல. ஆமா, நான் இந்த நாய் தலைய தடவிட்டு இருக்கேனா அதே மாதிரி இதுல வந்து கோய் ஃபிஷ் தலைய தடவலாம். இவனுக்கு தலைய தடவுனீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்துருவான் உள்ள.
இந்த உள்ள போயிட்டான். நேற்றுக்கு தான் 1/2 கிலோ சிக்கன் போட்டுருந்தோம் பாருங்க. நீ திரும்பவும் போட போறோம். இது காக்கிலோ எப்படி ஆக்ரோஷமா வந்து கடிக்குதுன்னு பாருங்க. ஏதோ ஒரு வாரம் சாப்பிடாத மாதிரியே சீன் போடும் ரெண்டும். ஆமா, தங்கமணி எதையுமே கொடுக்க மாட்டாங்க guys. தெரியுதா? இப்ப அவன் எதுக்கு இவ்வளவு ஸ்பீடா வளர்ந்தானு உங்களுக்கு தெரியுதா? மொத்தத்தையும் இவனே சாப்பிட்டு தான் இப்படி பெருசா இருக்கான். டேய் அவனுக்கு கொஞ்சம் கூடல தடிமாடு மாதிரி இருக்கான். சிக்கனை காட்டுங்க. இது வந்து 1/4 கிலோ இருக்கும் பாருங்க. போட்டாச்சா? யாரு சாப்பிடான்னு பாருங்க. டிராகன் துப்பி துப்புறான். ஏன்னா அவனுக்கு வாய் பாரு ஆல்ரெடி வயர் ஃபுல்லா இருக்கு, அதனாலதான் அவன் எடுக்கல. தங்கமணி பாருங்க மோப்பம் முடிச்சிட்டு இருக்கான் தரையில. ஆனா அவனுக்கு கண்ணு கொஞ்சம் தெரியாது கைஸ். இந்த அலிகேட்டர் இருக்கலாம் கண்ணு கொஞ்சம் கண் திறமை கம்மின்னு நினைக்கிறேன். தெரியாதா? ஆமா, நான் நிறைய வாட்டி பாத்திருக்கேன். ஆட்டே போடாதுலடி. எனக்குன்னே ஒரு இடம் ஃபைனலா கண்டுபிடிச்சிட்டு வேக்யூம் பண்ணிட்டு கைஸ் பளபளன்னு தெரியறாப்ல. இங்க பாருங்க ப்ரோ, கலர் கூட்டிட்டே இருக்கு ப்ரோ நாளுக்கு நாள். தங்கமணியா? ஆமா, வளர தான் கலர் வருமோ அந்த கோல்டு கலர். கைஸ் இங்க பாருங்க, சொல்லிட்டே இருந்தல ஃபில்டர் செட் பண்ண வர சொல்லி இருக்கோம். ப்ரோ வந்துட்டாரு பாருங்க, வீட்டுக்கு வந்துட்டாரு. ஜிம்பாடி அப்படியே எல்லாம் தடி இருக்கு. உங்களுக்கு தான் சேரு வாங்க. உங்கள தான் சேர் போட்டு வச்சிருக்கோம். அது ஃபில்டர் வைக்கிறது. உள்ளே டேங்க் உள்ளே வச்சிரலாம். அந்த சைடு வச்சிரோமா? அதுல அந்த கார்னர்ல. எதுல சுவிட்ச் போர்டு ஈஸியா கொண்டு வர முடியும். கைஸ் நம்ம ஃபில்டர் இப்ப இதுல தான் செட் பண்ண போறோம். இதுல இருந்து அப்படியே அந்த அருவியில பாயிற மாதிரி தண்ணி பாயும். சிங்கத்துக்கு வாயில இருந்து பாயிற மாதிரி வைக்க முடியுமா? சிங்கப்பூர் சிங்கம் ஆல்டர் பண்ணி பாய் புடிங்க. சரியான வீட்டு. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் லேயர்ல ஸ்பாஞ்ச் கைஸ், அப்புறமா செகண்ட் லேயர்ல ஆந்திரா முறுக்கு. இது வந்து எந்த முறுக்கு? கோயம்புத்தூர் முறுக்கு, கோயில்பட்டி முறுக்கு. கைஸ் இந்த மாதிரி செகண்ட் லேயர்ல செராமிக் போட்டுக்கோங்க. தேர்ட் லேயர்ல ஸ்பாஞ்சு போடலாம், செராமிக்கும் போடலாம். ஸ்பாஞ்சும் போடலாம், செராமிக்கும் போட்டுக்கலாம். இந்த கேப் இருக்கு, இந்த கேப் இருக்கு. இந்த கேப் இது கேப் இருக்கா? ஆமா, தண்ணி கீழ இருந்து வந்து இந்த கேப்லோட ஏறி அங்க போகும். ஓ கைஸ் இதுக்கு அடியில கேப் இருக்கு. இங்க பாருங்க, இது கீழ கேப் இருக்கு. இந்த கேப்புக்குள்ள இருந்து தண்ணி உள்ளாடி போயிட்டு இந்த வழியா வெளியே வரும். மறுபடியும் இங்கேயே அப்படிதான் கீழ போயிட்டு அந்த சைடு போய் இங்க வரும். இங்கேயே ஸ்பாஞ்சு போடலாம், இல்லனா செராமிக். தண்ணி இப்படி போகும், இப்படி போகும். ஸ்னேக் மாதிரி போகும். ஸ்னேக் ஃபில்ட்ரேஷன் கைஸ். இதோட இந்த ஃபில்ட்ரேஷனோட நேம் வந்து சம் ஃபில்ட்ரேஷன். லாஸ்ட்ல இங்க வரும்போது இந்த ஹோல் இருக்குல்ல, ஹோலோட தண்ணி இதுல வந்து ஸ்டே ஆகி இங்க வெளியே அருவி மாதிரி ஜம்முன்னு பாயும். டேப் போட்டுருக்குதா? ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவரு எப்படி டேப் போட்டு மாட்டிருக்காங்க பாருங்க. வாட்டர் ப்ரூஃப். யார் போட்டேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும். ஆமா, அவன் இப்ப இல்லங்க. கடைசியா கோய் பான் செட் பண்ணும்போது நம்ம இந்த ஒயரிங் பண்ணிருந்தோம். அதுல சின்ன பசங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணாதீங்க. லாஸ்ட் வாட்டி நம்ம ஒரு சின்ன பையன் வச்சு பண்ணி தான் இப்ப திரும்ப கழட்டிட்டு இருக்கோம். அவ்வளவுதான், எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு. இங்க பாருங்க ஒயரிங் எல்லாம் கொடுத்தாச்சு. மேல் கனெக்டர், ஃபீமேல் கனெக்டர். அவ்வளவுதான் கைஸ். சுவிட்சை போட்டு விட்டோம்னா இனி ஒர்க்காக தான் பாத்துடலாம். சவுண்ட் கேக்குது. வருதா? வருது கைஸ். இப்போ நரைஞ்சி காலையும் பாருங்க, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஃபில்டர். வாங்க ஆடியன்ஸ் எல்லாம் வாங்க. என்ன வரல? கரண்ட் போயிட்டா? ஓடுதா? இல்லன்னு நினைக்கிறேன். ஓடல, வெயில் பட்டாலே நாசம் ப்ரோ. வாட்டர் வருது. இங்க பாருங்க கைஸ், 3 வாயில இருந்து தண்ணி பாயுது பாருங்க. இனி அப்படியே அருவி மாதிரி கொட்ட போகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இதுல ஆக்சிஜன் கிடைச்சிரும். கைஸ் எப்படி அருமையான ஒரு ஃபில்டர் செட்டப் ரெடி. இனி இதுல டெக்கரேஷன் எல்லாம் பண்ணோம்னா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அப்படிதானே ப்ரோ? அம்மன் இருக்கும். வேற லெவல். ஒரு வழியா நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க டேங்க் செட் பண்ணிட்டு ஃபில்டர் செட் பண்ணாம இருக்கே ப்ரோ அப்படின்னு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு வழியா ஃபில்டர் செட் பண்ணியாச்சு கைஸ். பாருங்க கைஸ், அப்படியே நம்ம ப்ரோ வந்து குட்டால அருவி அப்படியே நம்ம டேங்க்ல கொண்டு இறக்கிட்டாரு. வீட்லயே செட் பண்ணிட்டாரு. சூப்பரா இருக்கு பாருங்க. எனக்கு அப்படியே குளிக்கணும் போல இருக்கு. உள்ள போய் குனிங்க ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. சூப்பர் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. கைஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி அருவி எல்லாம் வீட்லயே செட் பண்ணனும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம ப்ரோவை. நீங்க தமிழ்நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் பிரச்சனை இல்ல, கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் வீட்டுக்கே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி 24/7 கைஸ் 24/7 சர்வீஸ் இருக்கு. ப்ரோவை கான்டாக்ட் பண்ணுங்க கைஸ். சூப்பரா சிறப்பா இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துருவாரு. ஏங்க பாருங்க, ஃபில்டர் பாருங்க. சர்பத் மாதிரி இருக்கு. அது சர்பத் மாதிரி இல்ல, அது தங்கமணிக்கு வேஸ்ட். சர்பத் இல்ல. இப்ப வந்து பாருங்க கைஸ் எப்படி வெறித்தனமா இருக்கா. அந்த சைடுல அந்த செடி எல்லாம் வச்சதுக்கு அப்புறமா நேச்சுரலா பாக்குறதுக்கே அருமையாக இருக்கிறது கைஸ். தெரிகிறதா எப்படி இருக்கு என்று கமெண்ட்ல போட்டுட்டு போங்க. எப்படி இந்த ஃபில்டர் செட்டப்புக்கு 10 out of உங்களுடைய மதிப்பெண்கள் என்ன? 11 கைஸ். 10 out of வினோத் ப்ரோ 11. நீங்க 10 out of எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க கைஸ். ஒரு வழியா இங்க பாருங்க நம்ம ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் செட் பண்ணியாச்சு. செட் பண்ணி இப்போ டாப்பையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. சப்போஸ் ஏதாவது பருந்து ஏதாவது வந்து நம்ம மீனை பிடிச்சிட்டு போயிட கூடாதுல்ல, அதெல்லாம் முடிஞ்சு சாப்பிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம புது வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஃப்ளவர் ஆன் டேங்க் செட்டப் கைஸ். இதுல வச்சிரலாமா பையா? ஆமா, செல்ஃப்லயே. ஆமா, நல்ல காத்தோட்டமா இருக்கும், இயற்கையா இருக்கும். மீனுக்கு காத்தோட்டம் கைஸ். நம்ம ஃப்ளவர் அண்ட் டேங்க் இதுலயே செட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன போட்டு பெர்ஃபெக்ட்டா செட் பண்ணிட்டோம் கைஸ். நல்லா செட்டிலான நம்ம ஷார்க் டேங்க்ல இருந்தா நம்ம எடுக்க போறோம் கைஸ். என்ன எடுக்க போறோம்? தண்ணி எப்படி செட்டில் ஆகி ஜம்முன்னு இருக்கு பாருங்க. புதுசா எந்த மீன் வாங்கிட்டு வந்தாலுமே இந்த மெஜாரிட்டி இந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த தண்ணியில எந்த மீன் விட்டாலுமே எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அதிகமா அதுல மழை தண்ணி தான் இருக்கு. நேச்சுரல் தண்ணி ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல இருக்கும், லைட்டா எல்லோ. மழை தண்ணியோட கலரா தானே. இதான் நம்ம ஷார்க் டேங்க்ல 10 வருஷமா ஷார்க் எல்லாம் உயிரோட இருக்கு. ப்ளூ மெடிசன் வந்து ஆட் பண்ண போறோம். இது எதுக்கு பாத்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியா.
பாக்டீரியா, அதாவது நமக்கு கெட்ட பாக்டீரியா எல்லாத்தையுமே அதை அழிச்சிரும். தெரியுதா? எல்லாமே தண்ணியில எந்த கிருமி இருந்தாலும் செத்து போயிருங்க. கண்டிப்பா நம்ம அழிக்கிட்டு இந்த மாதிரி தான் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சு. கையில எல்லாம் பட்டு சே எவ்வளவு பளபளன்னு கழுவிட்டோம். கைஸ் வாங்க இப்ப ஸ்ட்ரைட்டா கிளம்பி நம்ம மண்டவிங்க போயிட்டு வாங்கிட்டு வரலாம். போமா நண்பர்களே, ஒரு வழியா வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து நம்ம மண்டவிங்க தூக்கிட்டு போறோம். என்ன இருக்கு? லாப்ஸ்டர் பெருசா? ஓ மை காட், இங்க பாருங்க ரொம்ப பெரிய லாப்ஸ்டர். எங்க இருக்கு? எடுத்து கை கொடுத்து பாக்குறீங்களா? சர்றன்னு ஓடி வருமா? நீ கை வச்சு பாக்குறியா? இங்க வரல, ஓடுது. இந்த பயந்து ஓடுது பாத்தியா? எங்களை பார்த்தாலே எந்த மீனுமே பயந்து ஓடும். லைட் போட்டா ஓ லைட் ஆஃப் பண்ணப்போ. சரி லைட் ஆஃப் பண்றேன். வெறித்தனமா ஓடுது பாத்தியா? வெறித்தனமா பயந்து தான் ஓடுது. கைஸ் இது பாருங்க, இது வந்து அப்சைட் டவுன் கேட் ஃபிஷ்ஷா. எத்தனை அடி வளரும் இது? 3 அடி வளரும். 3 அடி வளரும். கைஸ் வர வழியா வந்துட்டோம் மொட்டை மாடி. வந்த உடனே இங்க பாருங்க நம்ம ஜம்பிங் மான்ஸ்டர் சோர்ந்து போயிருக்காரு. போன வாரம் எப்படி இருந்தாருன்னு பாத்துருப்பீங்க. இப்ப என்னன்னா ப்ரோ இப்பதான் அந்த டேங்க் மாத்திருக்காரு. சாப்பிடுறாரு டேங்க் மாத்தல, தண்ணி சேஞ்ச் பண்ணி விட்டுருக்காரு. அதனாலதான் இந்த மாதிரி அது ரொம்ப டல்லா இருக்கு. இன்னும் ஒரு நாள் ஆகும் செட்டில் ஆகுறது. போன வாட்டி பாத்துருப்பீங்க எப்படி துள்ளி துள்ளி கையை கடிச்சுன்னு. இந்த வாட்டி இவ்வளவு தூரம் விட்டு வந்து ஒரு கடியா வாங்கிடலாம் நினைச்சேன். அதை பாருங்க அப்புறம் அப்படி மாதிரி கீழே போய் படுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் தெரியும் கைஸ் இது நார்மலான ஃப்ளவரான் இல்லையா, இது வந்து மான்ஸ்டரா. மான்ஸ்டர் காக் கைஸ், மான்ஸ்டர் காக். மான்ஸ்டர் கோழியா? காக் COCK மான்ஸ்டர் காக்கா. அப்படின்னா அந்த ஃப்ளவரான்லயே வந்து இந்த மண்டை பத்தி பெருசா இருக்குங்களா, மண்டவிங்க கரெக்டா தான் பேர் வச்சிருக்கேன் நினைக்கிறேன். அப்படி மண்டவிங்க பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப டயர்டா இருக்கு. பக்கத்துல நம்ம லாஸ்ட் ஓட்டி வரும்போது பாத்துருப்பீங்கல்ல, இந்த ஃப்ளவரான் இப்போ எப்படி இருக்கு பாருங்களா. இது கொஞ்சம் ஆக்ரோஷமா தான் இருக்கு. ஆனா இது மான்ஸ்டர் இல்ல, அப்படிதானே? இதுக்குள்ள ஒண்ணு கிடக்கு பாரு லாஸ்டா. இது கடிச்சாலும் ரத்தம் வருமா ப்ரோ? கடிக்கல. பேட்டர்ன் ஜம்முன்னு இருக்கான இது வேற மாதிரி பேட்டர்ன். அப்பா இவனத்தெல்லாம் மண்டே பாருங்க, இந்த சைனீஸ் கோபுரத்துல எல்லாம் இந்த டிசைன் வச்சிருப்பாங்களா. இங்க பாரு டிராகன் ஸ்டைல்ல இருக்கா. ஆனா இவன் எப்படி டிராகன் மாதிரி இருந்தாலும் நாங்க டிசைட் பண்ணியாச்சு, மான்ஸ்டர்னா மான்ஸ்டர் தான். அவர் இன்னும் டயர்ட்ல இருக்காரு. வீட்டுக்கு கொண்டு போய் செட்டில் ஆக்கி இவர் துள்ளி கடிக்க வைக்கிறோம். செட்டில் ஆயிருவாரா ப்ரோ? கண்டிப்பா. எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி இருந்தா பங்காளி நீ இப்படி ஆயிட்ட? அப்படி இருக்கு. இங்க கடிச்சிடாத கண்ணாடி பொத்துட்டு வெளியே வந்துரும் போல இருக்கு. நார்மல் வெளியே வந்துரும் போல இருக்கு. இங்க பாருங்க இது என்ன மீன் இப்படி? இதை வாங்கிடுவோம் மர இது இதுல கைஸ். இந்த மீன் பயங்கர ஆக்ரோஷமா இருக்கு. ரெட் கலர் கண்ணை பாருங்க. ஓ மை காஷ் யப்பா. இதுக்கு பேட்டர்னும் சும்மா இல்ல கைஸ். வேற என்ன ஃப்ளவரான பத்தி பெருசா ஐடியா இல்ல. அதனால இந்த பேட்டர்ன் நல்ல பேட்டர்னா இல்ல மொக்க பேட்டர்னா எனக்கு தெரியல. எப்படி நல்ல பேட்டர்னா? சூப்பரா இருக்கு. கலரை பாருங்க. பேட்டர்ன்லாம் முக்கியம் இல்ல, அவனோட கேரக்டர் தான் முக்கியம். துள்ளி ஜம்ப் பண்ணி கடிப்பானா என்னன்னு தெரியல. என்ன ஸ்பைடர் வந்தா இன்னும் நல்ல கலர்ஃபுல்லா மாற போறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபரோட முகமூடி. நான் பயப்பட மாட்டேன். அங்க போங்க கைஸ். ஒரு வழியா இங்க பாருங்க நம்ம தங்கத்தை பிடிச்சிட்டு போறோம். இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு பேட்டர்ன் கட்டி கொடுங்க. பயங்கரமா இருக்கு. அந்த கண்ணு தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ரெட் கலர். நார்மலாவே எல்லா ஃப்ளவரானும் கண்ணு ரெட் கலர்ல தான் இருக்குமா? இல்ல எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கு. ஆனா இது ரெட் கலர். இந்த ரெட் கலர் தான், ரெட் கலர் கண்ணு தான் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டு கைஸ். அதுவும் இல்லாம நீங்க வேற கமெண்ட்ஸ் சொல்லி வாங்கலாம்னு எப்படி? ஓகே பிடிங்க கிளம்புவோம். அடிப்பொலியான மண்டைவிங்க வாங்கியாச்சு. ஆனா கைஸ் இதுக்கு வந்து மண்டை இப்போ சின்னதா இருக்கு பாத்தீங்களா. இது போக பெருசா வளருமா நம்ம கொடுக்குற ஃபுட்டை பொறுத்து. சிக்கன் போட்டா ரொம்ப பெரிய மண்டை வருமா. பெரிய பலூன் மாதிரி பெரிய தலையை நம்ம உருவாக்க போறோம். எப்படி இருக்கு? அங்க ஐகானிக் எக்ஸ்பிரஸ் எல்லாரும் கேட்ட மாதிரியே நம்ம வாங்கிட்டோம் கைஸ். நம்ம மண்டவிங்கி கைஸ். நம்ம மண்டவிங்கிக்கு மண்டவிங்கினே பேர் வச்சிடலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் எதுக்கு உங்க சஜஷன் கேட்கலான்னு. வழக்கம் போல இந்த மாதிரியான வெறித்தனமான மீனுக்கு நீங்க தான் வழக்கமா நியமிப்பீங்க. அதே மாதிரி இந்த வீடியோலையும் மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா? மண்டவிங்கி. எனக்கு அதே சஜஷன் தான், மண்டவிங்கி. உங்களுக்கு ஏதாவது புதுசா நேம் கிடைச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. எந்த கமெண்ட்டுக்கு அதிகமான லைக் வருதோ அந்த நேமே நம்ம வச்சுக்கலாம். ஓகே இப்போ ஸ்ட்ரைட்டா கிளம்பி வீட்டுக்கு போலாம் கைஸ். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கன்டினியூ பண்றேன் கைஸ். ஒரு வழியா வீட்டுக்கு வந்துட்டோம். நம்ம மண்டவிங்கி இதெல்லாம் ரிலீஸ் பண்றதா பாக்கி. பக்கத்துல வர கோயில்ல பாட்டுல வேற போட்டுறாங்க கைஸ். பாட்டு போட்டு வச்சுட்டானே கைஸ். அதான் சவுண்ட் இடையில கொஞ்சமா இறைச்சலா இருந்தா இந்த ஒரு வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மருமகளே வா வா உந்தன் வலது காலை எடுத்து வை. போனதுல வீடியோ எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓ மை காஷ் பிளாட்டினம் மாதிரி இருக்கு கைஸ். மின்னுது. இவன் உள்ள வந்து சீனை மட்டும் வீடியோ எடுக்காம விட்டுறேன் கைஸ். மிஸ் ஆகி போச்சு. ஆமா துள்ளனாலதான் உன்னை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்த. நீ துள்ளாம இப்படி இருந்தா எப்படி? இவன் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் தீர்ந்து இவன் திரும்ப கடிக்கும் போது நான் உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். ஒரு 2 நாள் கழிச்சு உங்களுக்கு திரும்ப வீடியோ கண்டினியூ பண்றேன் கைஸ். பாய் பாய். குட் மார்னிங் கைஸ். நேற்றைக்கு நம்ம ஜம்பிங் மாஸ்டரை ரிலீஸ் பண்ணதை பார்த்துருப்பீங்க. அதான் ஃப்ளவரான தான் ஜம்பிங் மாஸ்டர்னு சொல்கிறேன். நேற்றைக்கு பாட்டெலாம் போட்டதால இவனை பெருசாக நான் காமிச்சிருக்க மாட்டேன் கைஸ். காப்பிரைட் வந்துடும் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் நேற்றைக்கு இவன் ஆக்டிவே இல்லை. புது இடம்னால அப்படி பழகலை.
புது இடத்துல பழகல. பார்த்துட்டேன். அதான் இன்னைக்கு அதிகாலை எழும்பி இப்போ மணி ஒரு 7 மணி ஆகுது. எப்படி இருக்கான் ஆக்டிவ் ஆகிட்டா தான் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் வந்துட்டு நினைக்கிறேன் அப்படித்தானே கைஸ். மண்டவிங்க நேரத்துக்கு அசையவே இல்லை தெரியுமா. டேங்குள்ள போட்டு அப்படியே படுத்துட்டான். கடையில் இருக்கும்போது அப்படிதான் தெரியுதா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வாட்டி இருக்கும்போது கண்ணடியில் வந்து முட்டு ஒன்று ப்ரோ பொட்டு 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 பொட்டுன்னு கேட்கும். இப்போ ஓரளவு ஓகே. கடிக்க விடுங்க தலைவர் ரெடி ஆயிட்டாரு. ஒரே ஒரு ஜம்ப். இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. அப்பா நேரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னடா லாஸ்ட் வீட்ல இந்த துள்ளிச்சு இன்னைக்கு இப்படி ஆயிட்டு அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். தலைவருக்கு இன்னைக்குதான் தலைவர் ஃபுல் ஆக்டிவா இருக்காரு. பா ஆனா கடையில இருக்கும்போது இவ்வளவு ஹைட்டு துள்ளிச்சு ப்ரோ. ஆனா ஒண்ணு தெரியுமா கைஸ், யூடியூப்ல நான் நிறைய வீடியோ பார்த்தேன். எந்த வீடியோலுமே இந்த அளவுக்கு ஹைட்டு துள்ளுற மாதிரி ஒரு ஃப்ளவரான நான் பார்த்ததே இல்லை தெரியுமா. என்ன சொல்லு இந்த அளவுக்கு ரேர் தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு அக்ரெசிவா சொல்லிட்டு இருக்கும் போது அவன் எவ்வளவு ஆக்ரோஷமானவனா மாறிட்டான் பாருங்க. லைவா நீங்களும் பாருங்க. அப்படி வண்டியில ஒரு தடை விடுக்கு ப்ரோ. வருதா மெதுவாதான் கடிச்சு. வலிக்கலையா? வலிக்கல. நானும் விட்டு பாக்கட்டா இருக்கு. அப்பா கண்ணடியே முட்டுது. இப்பதான் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த அளவுக்கு அக்ரெசிவ் இல்ல. டைம் ஆவாதான் நம்ம டேங்க்ல செட்டில் ஆயிட்டே இருக்கு. கமான் பாத்தியா இவ்வளவு கேட்டு துள்ளுச்சு கைஸ் இப்பதான். ஆனா வினோத்திரி வைக்கும்போது இந்த அளவு துள்ளல பாத்தியா. இப்பதான் இவ்வளவு துள்ளி இருக்கு. ஆமா பர்ஃபெக்டா செட் ஆயிட்டு. நம்ம அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே ஆக்ரோஷமானவனா திரும்பவும் மாறிட்டான். தைரியம் இருந்தா வாடா. வலிக்குதுற சரியா பிடிச்சிட்டு கிட்டியா. பல்லு இல்லைன்னு பாட்டு சொன்னான் வினோத்திரி. நான் அந்த தைரியத்திலேயும் கை விட்டேன். இவ்வளவு நேரம் கை விட்டு இருக்கும்போது பல்லு இல்ல கடிச்சா வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இங்க பாருங்க தெரியுதா அது கடிச்ச இடம் சவுத்துக்கு தெரியுதா கைஸ். தெரியுதா அது கடிச்ச இடத்த பாருங்க. இங்க பாரு கடிச்ச இடத்துல வெள்ளை கலர்ல இருக்கு பாரு. இங்க பாருங்க கைஸ் அது துள்ள எவ்வளவு இடம் தண்ணி தெரிச்சிருக்கு பாருங்க. ஓ மை காஷ் மண்டவிங் இஸ் பேக் டு ஃபார்ம் கைஸ். எங்க பாருங்க வந்தாச்சு ரூபீஸ் ட்ரிப் போயிட்டு. டேய் சர்ப்ரைஸ். என்னது நம்ம அந்த மீனை வாங்க முன்னாடி அவன் பாத்துட்டு இருந்தான். வாங்கணுமா வாங்கலன்னு அவனுக்கு தெரியாது. வாங்கிட்டோம் ப்ரோ. என்னது மண்டவிங்கி அந்த இதா? ஆமா இங்க பேரு துள்ளி கடிக்கவே இல்லை கிட்டியா. அது ரொம்ப இப்போ சாதுவா இருக்கு. நான் இவ்வளவு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். அந்த அளவுக்கு அக்ரெசிவ்னஸ் இல்ல. ஆமா ஸ்ட்ரெஸ்ல இருக்கு. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. கடிக்காதல தைரியமா கை விடலாம். நான் இவ்வளவு நேரம் கையை உள்ள விட்டு பார்த்தேன். கையை உள்ள விட்டு பாரு. இங்க வையா சும்மா இரு. பயராதுல நீ முதல்ல கையை விடு பாப்போம். ஒரு கடி வாங்க. நீ ஜாம்பர பயர பயமா இருக்குல்ல கடிச்சு. நான் இப்ப நம்மள ஒரு கடி வாங்கினேன் சத்தியமா. ஒரு கோட நீ ஒரு நான் ஒரு கோட வாங்கி. சரி பெருசா ஒன்றும் வலிக்கல. ஓகே வாங்க. பெரிய கடி பாரு. ஒருக்க எத்தனை வாங்க ஒருக்க முழு கடி வாங்க. அப்பதான் உனக்கு தெரியும் எக்ஸ்பீரியன்ஸ். வாங்க சாரி லைட்டா ஒரு சின்ன பல்லு இருக்கிட்டியா. அருவி பத்தியா? அருவிங்க டேய் இதே போச்சு. எப்படி இருக்கு? அருவியில இருந்த ஒரு செடியை காணல. இந்த செடி வச்சாதான் அருவி அருமையா இருக்கும். லெமன் இருக்கா? நல்லா இருக்கு. ஒயர்லாம் எப்படி எடுத்து நம்ம இது பழைய டெக்னிக் தானே. பழைய டெக்னிக் கைஸ். நான் சொன்னேன் ஒயரிங் போட்டிருப்பாரு. அந்த வீடியோல பார்த்துருப்பீங்க ஒயரிங் எந்த மாதிரி போட்டிருந்தேன்னு. அந்த பெருமை எல்லாம் இவரே சேரும். நம்மளதான் சேரும். இங்க என்ன நடந்துன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. நீங்க சொன்ன மாதிரியே மண்டவிங்க வாங்கிட்டோம். மறக்காம நேம் வச்சிருங்க அவனுக்கு. அப்புறமா தங்கமணி டிராகன் எல்லாரையும் பார்த்துருப்பீங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்துல சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. Bye guys.